ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டில் கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசினேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ண தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுட்டுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீடிங்கில் போகலாம். 3 of Wands. ஓகே, 3 of Cups. Okay, the Tower, Page of Wands, Five of Wands. Okay, bottom of the deck, 2 of Wands. Knight of Cups, 8 of Pentacles, Hermit, Queen of Wands, Death. Bottom of the deck, 4 of Wands. Beyond the world, suppression, breakthrough, the source, creativity. Bottom of the deck, completion. ஓகே 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 இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் லவ் பண்ண பர்சனோட கரண்ட் எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன், வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் இப்படி ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டேன், எனக்கு அது வந்து மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு வழி தெரியல, லைஃப் டோட்டலாக வந்து டிப்ரெஷன் மூடில் போயிட்டுருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு ஸ்டடிலேயோ ஒர்க்லேயோ ஃபோக்கஸ் பண்ண முடியல. எப்போவுமே எனக்கு அந்த பர்சனோட திங்கிங் வந்துட்டுருக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணணும், இல்லைங்க எனக்கு ஒரு பீஸ் வேணும், அந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஓகே ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணணும், ஒரு ஹீலிங் வேணும்னாங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ரீடிங்கில் போகலாம். ஓகே, இதில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டோட்லி டெத் ஆகிட்டு உண்டு, டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு. ஏன்னா நமக்கு டெத்துன்னு ஒரு கார்டு வந்துட்டு உண்டு. ஓகே, மேபி இந்த ரிலேஷன்ஷிப் இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு உண்டு, இல்லைங்க பிரேக்கப் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. ஸோ ரெண்டு சைட்லேருந்து அந்த டோட்டில் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சைலண்ட் மோடுக்கு போயிட்டு உண்டு. உங்கள் சைட்லேருந்தும் நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல், அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் டோட்டில் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சைலண்ட் மோடில் போயிட்டு ஒரு ஸ்டாக் சுச்சுவேஷனில் போயிட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இதில் ஒரு சிலதுக்கு வந்து நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கலாம், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு, எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு. ஓகே, ஸ்டார்டிங்கில் இந்த நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டில் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப சேஸ் பண்ணியிருக்கலாம், அவங்க ரொம்ப துரத்தி லவ் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டார்டிங்கில் இந்த போஸ்ட்டுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. மேபி கிளாரிட்டி கிடைக்கலன்னு சொல்லும்போது அப்போ இதில் ஒரு சிலதுக்கு மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா சமூகம் அக்செப்ட் பண்ணாத ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து இந்த பர்சனை சேசிங் பண்ணுற டைமில் இந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. ஏன்னா உங்களுக்கு நமக்கு பாட்டம் ஆஃப் தி டெக் நமக்கு வந்து கார்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன். அப்போ இந்த பர்சனை மீட் பண்ணுற டைமில் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்,
சம் ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல, இந்த போஸ்ட் எனக்கு பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இந்த போஸ்ட் கூட அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு 5 மினிட்ஸ் நான் பேசிட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஒரு 2 நாள் 3 நாள் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு எதுவும் மிஸ்ஸிங் ஃபீல் தோணும், எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கும், ரொம்ப சோகமாக இருப்பீங்க. அதே இந்த போஸ்ட்டுக்கிட்ட ஒரு வார்த்தை அட்லீஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கிட்ட ஒரு மெசேஜ் வந்து நீங்கள் அந்தளவுக்கு ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த போஸ்டோட லவ் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ஆத்மா திருப்தி, ஒரு மனநிறைவை கொடுக்கலாம். ஸோ அதே சேம் சுச்சுவேஷன் அந்த போஸ்டருக்கு அந்த ஒரு ஃபீல் அந்த போஸ்டருக்கு ஃபீல் ஆகிருக்குது. ஓகே, பட் ஸ்டார்டிங்கில் இந்த போஸ்டர் நீங்கள் துரத்தி லவ் பண்ண டைம் இந்த போஸ்டருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த மேபி இதில் ஒரு சிலருக்கு மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைக்கு சமூகம் ஹஸ்பண்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஏன்னா ரெண்டு பேரோட வீட்லேயே ஹஸ்பண்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் துரத்தி லவ் பண்ண டைமில் இந்த போஸ்ட்டுக்கு மைண்டில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும். என்ன வைப்ரேஷனா, கிளாரிட்டி இல்லை, ஃப்யூச்சர் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஃப்யூச்சர் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்யூச்சர் வரைக்கும் போகாது. இந்த போஸ்டோட மைண்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும். ஏன்னா அந்த போஸ்டோட மைண்டில் ஃபேமிலி ஹஸ்பண்ட் பண்ணாது, சமூகம் ஹஸ்பண்ட் பண்ணாது, ஒரு இல்லீகலான ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டு இந்த போஸ்டோட மைண்டில் வந்துட்டு. ஸோ இதுக்கு ஒரு ஃப்யூச்சர் கிடையாது. ஸோ இந்த போஸ்ட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சேஸ் பண்ண டைமில் இந்த போஸ்ட் உங்களுக்கு பிடி கொடுக்காம இருந்தது காரணம் அந்த போஸ்டோட மைண்டில் ஒரு கிளாரிட்டி இல்லை, ஃப்யூச்சரில் நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த அந்த பர்சனோட மைண்டில் கிளாரிட்டி இல்லை, ஃப்யூச்சர் இல்லைன்னு சொல்லும்போது அந்த பர்சன் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்துகிட்டு இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு இல்லை. ஸோ நீங்கள் மட்டுமே இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கு ஆக்ஷன் எடுத்துக்கலாம், பட் இந்த ரிலேஷன்ஷிப்போட ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை. ஏன்னா இந்த பர்சனோட மைண்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துட்டு, கிளாரிட்டி இல்லை, ஃப்யூச்சரில். ஸோ நீங்கள் மட்டுமே ஒரு சைடில் சேசிங் பண்ணிக்கிங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கிடைக்கலன்னு சொல்லும்போது இந்த ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸாகவே ஒரு செப்பரேஷன் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ இந்த செப்பரேஷனில் நீங்கள் கியூன் ஆஃப் வான்ஸ் எனர்ஜிக்கு வந்துட்டு. கியூன் ஆஃப் வான்ஸ் சொல்லும்போது மேபி இந்த ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் வேலை அவேக்கன் ஆகிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்போட பிரேக்கப் சுச்சுவேஷன் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆகிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம், இல்லைங்க யார்கிட்ட நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கலாம், செல்ஃபோ பண்ணலாம். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு வலியை தந்திருக்கலாம். ஸோ அந்த வலியை நீங்கள் ஃபேஸ் பண்ண தெரியாமல் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிரிச்சுவலிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கலாம். செல்ஃப் லவ் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், யூனிவர்ஸ் கூட ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டில் நீங்கள் போயிட்டுருக்கலாம். ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் கியூன் ஆஃப் வான்ஸ் எனர்ஜிக்கு நீங்கள் வந்துட்டு. அப்போது நீங்கள் கியூன் ஆஃப் வான்ஸ் எனர்ஜிக்கு வந்து டோட்டலி ரிலேஷன் டெத்தும் ஆகிட்டு. ஓகே, அப்போது இந்த போஸ்டரோட கரண்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெர்மிட் மோடுக்கு வந்துட்டு. ஸோ டவர் மோடு இந்த பர்சன் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ ஹெர்மிட் மோட் சொல்லும்போது இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ என்ன சொல்லுது, ஸோ நமக்கு டவர் மூமெண்ட் சொல்லும்போது அந்த பர்சனோட லைஃப்பில் வந்து எல்லாமே இந்த பர்சனோட லைஃப்பில் வந்து எல்லாமே வந்து சடனாக வந்து விட்டு போயிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்சனுக்கு இந்த டவர் மூமெண்ட்டில் ஃபினான்ஷியல் பிளாக் ஆகிட்டு, கெரியர் பிளாக் ஆகிட்டு, ஹெல்த்தும் இந்த பர்சனுக்கு ஹெல்த் வைஸும் ஏதோ ப்ராப்ளம் வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த பர்சனோட லைஃப்பில் டோட்டலாக ஒரு டவர் மூமெண்ட் வந்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லுது, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைம் இந்த பர்சன் நல்லா இருந்துருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு நீங்கள் கியூன் ஆஃப் வான்ஸ் எனர்ஜிக்கு வந்துட்டு நீங்கள் சேஸ் பண்ணலாம். இந்த சுச்சுவேஷன் அந்த பர்சனல் லைஃப்பில் பயங்கரமாக ஒரு டவர் மூமெண்ட் அது யூனிவர்ஸாகவே கொண்டு வந்துட்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் வந்து ஒரு 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜிக்கு வந்துட்டு. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனுக்கு ஃபேமிலி ரிலேட்டடாக அந்த ஃபேமிலிக்குள்ளேயும் ப்ராப்ளம், வெளியேயும் ப்ராப்ளம், கெரியர் வைஸாக இருக்கட்டும், அங்கேயும் வந்து இந்த பர்சனை வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஒர்க் பிளேஸில் இந்த பர்சனை வந்து மேபி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேமிலி வைஸ்லேயும் இருக்கட்டும் இந்த பர்சன் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே போகணும் இந்த பர்சனுக்கு ஒரு ஃபைட்டிங் மோடு, ஒரு ஈகோ, கோபத்தை வந்து காட்டுறது. ஏன்னா இந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெத் ஆகிட்டு போன பிறகு இந்த பர்சன் வந்து சந்தோஷமாக இருந்துட்டு இல்லை, எப்போவும் டிப்ரெஷன் மோடில் வந்துட்டு. ஸோ இந்த பர்சன் வந்து ஒர்க் பிளேஸ்லேயே இருக்கட்டும் எல்லாருக்கிட்டே கோவப்படுறாங்க, ஃபேமிலியே இருக்கட்டும் எல்லாருக்கிட்டே கோவப்படுறாங்க, எரிச்சல் அடைவாங்கன்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த பர்சன் பிஹேவியர் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு. அப்போ இந்த பர்சனோட மைண்டில் என்னென்னா இந்த டவர் மூமெண்ட் வந்துட்டு இல்லை, இந்த பர்சன் ஹெல்த் வைஸ் வந்து இந்த பர்சனுக்கு ப்ராப்ளம் உண்டு, ஃபினான்ஷியல் வைஸ், மணி வைஸ் எல்லாமே இந்த பர்சனுக்கு ஒரு பிளாக் ஆகிட்டு. அப்போ இந்த பர்சன் விட்டதை பிடிக்கணும்,
எனக்கு வந்து நான் விட்டதை பிடிக்கணும். ஸோ அப்போ அந்த பர்சன் வந்து ஹெர்மிட் மோடில் வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறதுக்கு இந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா இந்த பர்சனுக்கு டவர் மூமெண்ட் வந்துட்டு ஸோ இந்த பர்சனுக்கு வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்துட்டு கெரியர் ப்ராப்ளம் வந்துட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனுக்கு எதுவும் ஓகே இல்லை. அப்போ இந்த பர்சனோட மைண்டில் என்னென்னா நான் விட்டது பிடிக்கணும். ஏன்னா இப்போ இந்த பர்சன் இப்போ உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் தரதா அந்த கூட அந்த பர்சனுக்கு நல்ல ஜாப் இருக்கணும், மணி இருக்கணும். அப்போ இந்த பர்சனுக்கு இப்போ டோட்டலாக எல்லாத்துலையும் ஒரு பிளாக்கேஜ் வந்துட்டு உண்டு. அப்போ இந்த பர்சனோட மைண்டில் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனோட மைண்டில் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த பர்சன் ரெடி எல்லாம் கிளாரிட்டி இல்லை. இந்த பர்சனோட மைண்டில் விட்டது பிடிக்கணும். என்னோட ஜாப் நான் ஒரு நல்ல ஜாப் அரேஞ்ச் பண்ணணும், இல்லைங்க என்னோட ஜாப்ல இருக்கிற ப்ராப்ளம் சரி பண்ணணும். எனக்கு நிறைய மணி மேபி இந்த பர்சன் நிறைய மணி லாஸ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மணி வந்து நான் விட்டது பிடிக்கணும். ஸோ அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இந்த பர்சன் வந்து நல்லா கடினமாக உழைக்கிறாங்க. ஏன்னா விட்டது பிடிக்கணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. எப்பவும் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் அவங்க லைஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அவங்களுக்கு வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஃபுல்லாகவே அந்த ஒர்க்குக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ என்னதான் அந்த பர்சன் வந்து பகல் ஃபுல்லாக ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விட்டதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடினாலும் இந்த பர்சன் வந்து நைட்டு டைம் ஆகுற டைமில் உங்களோட திங்கிங் வரக்கூடிய டைமில் அந்த பர்சன் வந்து டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஓகே, ஸோ பர்சன் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக அந்த பர்சன் வீக் ஆகிட்டு உண்டு இந்த பர்சன். அப்போ எமோஷனல் வீக் ஆகிற டைமில் இந்த பர்சனோட மைண்டில் உங்களை போய் பார்க்கணும், உங்கள் கூட பேசணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் வந்து வந்தாலுமே வந்து அவங்க வந்து நிற்க மாட்டாங்க. ஓகே, மறுபடியும் உங்களை விட்டு ஓடுக்கு தான் நினைப்பாங்க. ஏன்னா நைட் ஆஃப் கப்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஸ்டெடியான ஒரு கமிட்மெண்ட்டோ கிடையாது. அது வந்து வந்தாலும் வந்து வேகத்தில் ஓடக்கூடிய ஒரு கார்டு ஆகும். ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் வந்து இந்த பர்சன் எங்கே பார்த்தாலும் ப்ராப்ளம். நான் சொன்னேன்ல, ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம், ஒர்க் பிளேஸில் ப்ராப்ளம், டோட்டில் ஒரு டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டோட்டில் அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் லைஃப்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே இல்லை, ஃபுல்லாக வந்து விட்டதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட வந்தால் கொஞ்சமாக சமாதானம் கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த பர்சன் வருவாங்க. பட் வந்தாலும் நைட் ஆஃப் கப்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஆஃபர் உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக கமிட்மெண்ட் கொடுக்க வரவே மாட்டாங்க. ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக உங்ககிட்ட வருவாங்க, வந்தாலும் வந்து வேகத்தில் ஓடுவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் மேபி இந்த பர்சன் வந்து வெளியே வந்து காட்டிக்கிறது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருக்கேன், என் லைஃப் நல்லா போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குற டைமில் நீங்கள் நினைக்கலாம் நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறது, பர்சன் வந்து கொஞ்சம் கூட கஷ்டப்படவே இந்த பர்சன் லைஃப்பில் நல்லா தான் இருக்குது, அவங்க நல்லா தான் இருக்காங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகலாம். பட் உண்மையை சொல்லப்போனால் அந்த பர்சன் வந்து கொஞ்சம் கூட ஹாப்பியே கிடையாது. இந்த பர்சனுக்கு எங்கே போனாலும் ப்ராப்ளம், ஒரு டவர் மூமெண்ட் டோட்டலாக எல்லா இடத்துலையும் ஒரு பிளாக்கேஜ் வந்துட்டு, ஃபேமிலி கூட இருக்கிற மெம்பர்ஸ் கூட இந்த பர்சன் ஹாப்பியாக இல்லை, அவங்கக்கிட்டே இந்த பர்சன் கோவத்தை காட்டுறாங்க, ஒர்க் பிளேஸ்லேயே கோவத்தை காட்டுறாங்க, கெரியரில் பிளாக்கேஜ் வந்துட்டு, மணியில் பிளாக்கேஜ் வந்துட்டு. ஸோ இந்த பர்சன் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சு கும்பிட்டு இருப்பாங்களா, அந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த பர்சன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வெளியே காட்டிக்கிறது, வெளியே சிரிச்சு நடிச்சு காட்டிக்கலாம். நீங்கள் பார்க்குற டைம் இந்த பர்சன் ரொம்ப சிரிக்கிற மாதிரி காட்டிக்கலாம். பட் உண்மையை அப்படி கிடையாது. உள்ளுக்குள்ளே அந்த பர்சன் வலி வேதனையில் கும்பிட்டு இருக்காங்க. அந்த பர்சனுக்கு எங்கேயும் ஓகே இல்லை, எங்கே பார்த்தாலும் ஸ்டக்கு. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலாக டெத் ஆன பிறகு நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்ரேஷன் வந்தது இது யூனிவர்ஸோட ஒரு பிளான் ஆகும். யூனிவர்ஸோட பிளான் ஆன ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் வந்துட்டு. ஏன்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆகிட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணி கரண்ட் சுச்சுவேஷனில், பட் இந்த பர்சன் இப்போ ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகக்கூடிய ஒரு டைம். ஓகே, ஸோ அப்போ இந்த பர்சனுக்கு எல்லா சைடு பிளாக்கேஜ் கொஞ்சம் கூட இந்த பர்சனல் லைஃப்பில் பீஸ் இல்லை, ரிலேஷன்ஷிப்பும் போச்சு, இந்த பர்சனல் லைஃப்பும் போச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு பிளாக்கேஜ் சொல்லும்போது இந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வருவாங்க. ஸோ அந்த பர்சன் இப்போ ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகக்கூடிய ஒரு டைம். ஸோ அதனால் இந்த பர்சன் லைஃப்பில் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன தான் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த டவர் மூமெண்ட்டோட எண்டிங்கில் இந்த பர்சனுக்கு எல்லாம் ஓகே ஆகும். கெரியர் ஓகே ஆகும், ஃபினான்ஷியலி ஓகே ஆகும், எல்லாமே மணி ஓகே ஆகும், எல்லாமே ஓகே. அப்போ இந்த பர்சன் என்ன பண்ணணும், இந்த பர்சன் டோட்டலாக தன்னை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணணும். இந்த பர்சனோட ஈகோ டெத் ஆகணும், இந்த பர்சனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகணும். இதெல்லாம் அந்த பர்சன் வந்து யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணணும், தன்னைத்தானே யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணணும் அவங்க.
ஓகே. இந்த பர்சனோட கேரக்டர்ல ஒரு சேஞ்ச் வரணும். ஈகோ டெத் ஆகணும். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடிய டைம்ல தான் அந்த பர்சனுக்கு மறுபடியும் எல்லாம் வந்து ஓகே ஆகும். இப்போ இந்த பர்சன் கொஞ்சம் கூட ஓகே இல்லை. எங்கே பார்த்தாலும் ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேட்டில் தான் இருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் கும்பிட்டு இருக்காங்க. நைட்டு தூங்க போகிற டைமில் உங்களோட திங்கிங் வர டைமில் அந்த பர்சன் டிப்ரெஷன் ஆகுறாங்க. பட் உங்களுக்கு வந்து உங்களோட ட்ரீம் இந்த பர்சன் மேரேஜ் பண்ணணும். இந்த பர்சனு கூட வந்து எங்கேயாவது நம்ம ஒரு தனியாக ஒரு வீடு எடுத்து அவங்க கூட சந்தோஷமாக ஹாப்பியாக ஜீவிக்கணும். ஸோ உங்களோட ட்ரீம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சனுக்கு அதே ட்ரீம் தான். பட் அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடி இல்லை. இந்த பர்சனல் லைஃப்பில் ஒரு மேஜர் பிரேக் த்ரூ நடந்துட்டு இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைம் அந்த பர்சன் வந்து உங்களை ஆல்ரெடி கம்ப்ளீஷன் கார்டு வந்திருக்கு. உங்களை புரிஞ்சுக்கலைன்னா இப்போ இந்த டவர் மூமெண்ட் எண்டிங்கில் இந்த பர்சன் உங்களை புரிஞ்சுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவிட்டின்னு ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு என்ன சொல்லி இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணுவாங்க. இந்த பர்சன் கிரியேட்டிவிட்டியாக பிளான் பண்ணுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த பர்சன் தன்னோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவாங்க. அவங்களாவே தன்னைத்தானே சால்வ் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ சோர்ஸ்னு ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ அந்த பர்சன் வந்து ஒரு இந்த டவர் மூமெண்டோட எண்டிங்கில் அந்த பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் வராது. யூனிவர்ஸ் இந்த பர்சன் ஒரு ரியலைசேஷன் கொடுப்பாங்க. இந்த பர்சனுக்கு எந்த இடத்துல ஒரு சமாதானம் கிடைச்சது, எந்த இடத்துல ஒரு ஹாப்பி, எங்கே இருக்கும்போது சந்தோஷம் கிடைச்சது இந்த பர்சனுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இந்த பர்சன் தன்னைத்தானே இந்த ரிலேஷனுக்கு வர டைமில் இப்போ இந்த பர்சனை சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் பிளாக்கேஜ் கொஞ்சம் கூட இந்த பர்சனல் லைஃப்பில் ஒரு பீஸ், ஒரு அமைதி எங்கேயுமே கிடைக்கல. அந்த பர்சனுக்கு ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். அது உங்ககிட்ட வந்தால் அது கிடைக்கும். பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அந்த பர்சனை மைண்ட் பண்ணலை. ஓகே, மைண்ட் பண்ணல. ஸோ அது மட்டும் நமக்கு பியாண்ட் தி வேர்ல்டு ஒரு கார்டு வந்திருக்கு. அந்த பர்சன் உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அந்த பர்சன் கண்டிப்பாக வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா வந்தாலும் இந்த பர்சன் ஒரு கமிட்மெண்ட்டாக ஒரு ஸ்டெபிலிட்டி இப்போதைக்கு உங்களுக்கு தர மாட்டாங்க. ஏன்னா அந்த பர்சன் டவர் மூமெண்ட்டில் இருக்காங்க. அந்த பர்சனை சுற்றி ஒன்றும் ஓகே அல்ல. கம்யூனிகேட் பண்ணுவாங்க, வருவாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த பர்சன் ரெடி இல்லை. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே. இந்த டவர் மூமெண்ட்டோட எண்டிங்கில் அந்த பர்சனுக்கு எல்லா ப்ராப்ளமும் ஓகே ஆகும். இந்த பர்சன் தன்னைத்தானே ஹீல் பண்ணிப்பாங்க. யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுவாங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இந்த பர்சனுக்கு கம்ப்ளீட் ஆகும். இந்த பர்சன் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆவாங்க. ஸ்பிரிச்சுவல் வேல போவாங்க. நிறைய புக்கு படிப்பாங்க, மெடிடேஷன் பண்ணுவாங்க, ஹீலிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி தருவாங்க. ஓகே. ஸோ வந்திருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு கார்டு தான். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இதுதான் அந்த பர்சனோட எனர்ஜி. இந்த பர்சனுக்கு எங்கேயும் ஓகே இல்லை. ஸோ அந்த பர்சன் வந்து ரொம்பவே டிப்ரெஷனாக இருக்காங்க. பட் வெளியே சிரித்து காட்டிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து சேசிங் பண்ணாதுங்க. ஏன்னா அந்த எல்லா கோவத்தையும் அப்புறம் உங்ககிட்ட காட்டுவாங்க. அப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, அழுவீங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்கு ஒன்றும் சேசிங் பண்ணாதுங்க. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் வச்சுக்கோங்க. யூனிவர்ஸ் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன தேவை அது யூனிவர்ஸ் தருவாங்க சொல்லிட்டு யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ யூனிவர்ஸில் முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்பவே பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனில் இருந்துக்கோங்க. ஸோ நீங்கள் நடக்கிறது வந்து சீக்கிரமாகவே நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சீக்கிரமாகவே நடக்கும். இந்த பர்சன் ஒரு கம்யூனிகேட் வரும். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது ரொம்ப நல்லது. வந்தது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்தால் அந்தளவுக்கு இந்த பர்சனை வந்து நீங்கள் நம்ப வேண்டாம். ஏன்னா வந்தாலும் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் தர மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பத்ரா மெடிடேஷன் பண்ணுங்கள். கரெக்டான டைமில் வந்து இந்த பர்சன் வந்து ஹீல் ஆகிற டைமில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி தருவாங்க. ஓகே. ஸோ இந்த எனர்ஜி யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.